வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அட்டகாசமான முறையில் கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு மல்லி விதை, 10 காஞ்ச மிளகாய், கூட 6 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. அதே பேனில் எண்ணெய், கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வர அளவு பரட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 1 கிண்ணம் அளவு சேர்த்துக்கோங்க, 1 கப் அளவு. இது நமக்கு சின்ன வெங்காயம் நம்ம முழுசாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்வைக்கு அழகாக இருக்கும், முட்டையாக நல்லா அழகாக வெந்து வந்திருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க முழுசாக சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் கீரி போட்டு சேர்த்துக்கோங்க. 2 முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வெட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. 1 தக்காளி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதை வேக வைக்கிற தண்ணி பருப்பு வேக வச்சு இருத்த தண்ணியை நம்ம இதில் வேக வைக்க போகிறோம். காய் வேக வைக்கிறது அப்போ தான் குழம்பு நல்ல கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து ஆற வச்சு அந்த ரோஸ்ட் பண்ணது இல்லைங்களா, மல்லி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் வறுத்து ஆற வச்சோல்லையே, அதை நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதுலேயே காய் 3/4 பாகம் வரையிலும் வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருட்கள் சேர்க்கணும். அப்போ தான் காய் வேகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரில் தனியாக பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பை நல்லா மத்தில் கடைஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச மாங்காவை உள்ளே சேர்த்துக்கணும். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் மாங்காய் சேர்த்திங்க அப்படின்னா தான் சாம்பார் சாப்பிடையில் நமக்கு மாங்காய் கரெக்டாக வெந்திருக்கும், ஆனால் குலையாமல் இருக்கும். நீங்கள் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா சேர்த்திங்க புளி சேர்த்து அதுக்கப்புறமா சேர்த்திங்க அப்படின்னா மாங்காய் தண்டு தண்டாக இருக்கும், மேல் பார்வைக்கு வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். இந்த டைமில் சேர்த்திங்க அப்படின்னா தான் கரெக்டான பதத்தில் நமக்கு மாங்காய் வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ காய் நல்லா முழு பாகமாக நல்லா வெந்துருச்சு நமக்கு. வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. இதில் நான் புளியோட அளவு சொல்லலை, ஏன்னா மாங்காய் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அதில் மாங்காய் சில மாங்காய் புளிப்பாக இருக்கும், சில மாங்காய் புளிப்பு குறைவாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஃபைனலாக 2 ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் நைஸாக அரைச்சிட்டு அந்த விழுதை உள்ளே சேர்த்துக்கணும். உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்தோடனே ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக மல்லி இலை சேர்த்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான், நம்மளோட கல்யாண வீட்டு சாம்பார் அட்டகாசமாக தயாராகிருச்சு. நீங்கள் வழக்கமாக செய்கிற சாம்பாரை விட இந்த போல் நீங்கள் சாம்பார் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.